Good morning students. நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் 6. மாடியூல் 5ல ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம். அந்த ஹோம்வொர்க்குக்கு ஆன்சர் ஆகஸ்ட் 3rd வருதானா செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் எப்பயும் போல as usual ஸ்டெப்ஸ் ரிமைண்டர் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறத இதுவரைக்கும் பார்த்த மாடியூல்ல பார்த்தது வந்து ஆவரேஜ் டியூ டேட். இப்போ நம்ம பார்க்க போறது calculation of interest. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சம் பாரு. A partner has withdrawn the sums of money during the year ending 30th June 1979. இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோடனே எதுல கண்டுபிடிப்பேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ். ஒரு பார்ட்னர் வந்து கீழே உள்ள டேட்டு படி அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஒரு 6 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 15 500, பிப்ரவரி 10 400, மார்ச் 12 700, ஏப்ரல் 5 800, மே 20 1000, ஜூன் 18 900. பேராகிராஃப் பாரு. இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி சார்ஜ்ட் அட் 10% per annum. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 10% per annum. ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் டியூ டேட். நீ என்னதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணினாலும் முதல் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் டியூ டேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் டியூ டேட். அதனால ஆவரேஜ் டியூ டேட் கண்டுபிடிக்கிற. கால்குலேட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நீயே ஆவரேஜ் டியூ டேட் கண்டுபிடிக்கணும். அப்போ டேப்லெட் காலம் போட்டுக்கோ. ஹெட்டிங் கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட். பேஸ் டேட் என்னென்ன எடுத்து எழுதணும். பேஸ் டேட்னு போட்ட ஸ்பேஸ் விட்டு வை. நெக்ஸ்ட் 4 காலம் as usual due date, amount, number of days from base date, products. இப்போ டியூ டேட்ல டிரான்சாக்ஷன் டேட்டை எடுத்து எழுதணும். 15th January 1979, February 10, March 12, April 5, May 20, June 18. டிரான்சாக்ஷன் டேட்டா ஆர்டராக எடுத்துரு. பேஸ் டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட்டு. அப்போது ஜனவரி 15. அமௌண்ட்டு காலம் ஆஸ் யூஷுவல் சம்பளம் கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதணும். 500, 400, 700, 800, 1000, 900 அப்படியே எடுத்து எழுதிரு. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் பேஸ் டேட். ஆஸ் யூஷுவல் நீ கால்குலேட் பண்ணுவேல. பேஸ் டேட்ல இருந்து டிரான்சாக்ஷன் டேட் வரைக்கும் எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ். ஜனவரி 15 to 15th January 0, January 15 to 10th February 26, January 15 to March 12 56, January 15 to April 5 80, January 15 to May 20 125, January 15 to June 18 154. Next fourth column product, second column into 3, 500 into 0 0, 400 into 26 10,400, 700 into 56 39,200, 800 into 80 64,000, 1000 into 125 1,25,000, 900 into 154 1,38,600. நெக்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது அமௌண்ட் காலத்தை டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணினா 4,300. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காலத்தை டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணேன்னா 3,77,200. டோட்டல் ப்ராடக்டை எடுத்து எழுதுறேன். டோட்டல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 3,77,200. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 4,300. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண. ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட் பிளஸ் டோட்டல் ப்ராடக்ட் டிவைட் பை டோட்டல் அமௌண்ட். பேஸ் டேட்டா ஜனவரி 15 எடுத்த. January 15 plus 3,77,200 divided by 80,000. January 15 ஓட 88 days ஆட் பண்ணேன்னா உனக்கு வர்ற டேட் என்னது? 13th April. இந்த 13th April என்னது? ஆவரேஜ் டியூ டேட். நெக்ஸ்ட் இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
அப்போ ஃபார்முலா பாரு, interest equal to amount into rate of interest into number of days from average due date to account closing divided by 365. interest equal to amount எவ்வளவு? 4300. interest equal to amount எவ்வளவு? 4300. rate of interest எவ்வளவு? 10% per annum. rate of interest 10% per annum. அப்போ 10 divided by 100 into number of days from average due date to account closing. number of days from average due date என்னது? 13th April to account closing என்ன date? account closing 30th June. அப்போ account dating என்னது? June 30. அப்போ number of days from 13th April to June 30. 78 days. 78 days எப்படி வந்துச்சு பாரு? April 13. ஏப்ரலுக்கு டோட்டலா 30 days. அப்போ remaining 30 minus 13 17 days. ஏப்ரல்ல ஒரு 17 நாள் இருக்கு, மே ஒரு 31 நாள், ஜூன் ஒரு 30 நாள். 3 டேட்டை ஆட் பண்ணேன்னா வர்றது 78 days. அப்போ number of days from average due date equal to account closing எவ்வளவு? 78. அப்போ interest equal to amount is 4300, interest 10 divided by 100 into number of days 78 divided by 365. calculate பண்ணேன்னா 91 rupees 89 paise. answer என்னது? interest equal to 91 rupees 89 paise. எடுத்து எழுதுற ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதில் பாரு பார்ட்னர் டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது. இப்போ பார்த்தோம்ல அதே மாடல் செஞ்சிட. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் 7 சேம் ஒன். நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் 8 சேம் ஒன். நெக்ஸ்ட் homework 9 same one. இதோட நம்ம என்ன மாடல் பார்த்திருக்கோம்? when amount paid in different installment பார்த்திருக்கோம். அந்த மாடல் முடியுது. நெக்ஸ்ட் மாடல்ல amount paid in single payment பார்ப்போம். அதனால தான் 4 homework வந்திருக்கு, பார்த்து செஞ்சிர. ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 9ல இருக்க ரெஃபரன்ஸ் புக் same one, T.S. Reddy and A. Murthy. website address same one. Thank you.